Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு உங்களுக்காக 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன நைட் ஆஃப் தி ஹண்டட் அப்படிங்கிற ஒரு செம்ம த்ரில்லிங்கான படம் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை கேட்டீங்கன்னா நீங்களே இந்த படத்துல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவீங்க. அப்படி ஒரு செம்ம த்ரில்லிங்கான படங்க. ஆலிஸ்னு ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்டை சீட் பண்ணிட்டு இன்னொரு ஆளு கூட இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில பெட்ரோல் போடலான்னு அவங்க ஒரு கேஸ் ஸ்டேஷன் போகும்போது அங்க ஒரு ஸ்னைப்பர் டார்கெட் பண்ணி ஆலிஸ சுட ட்ரை பண்றான். ஆச்சரியம் என்னன்னா அவனுக்கு ஆலிஸ பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே அவங்கள சுட ட்ரை பண்றாங்க. நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி பண்றாருன்ற மாதிரி தோணும். பட் அதுல தாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியணும்னா படத்தை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப நம்ம அந்த படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு ஹோட்டல்ல ஆலிஸுக்கு அவங்களோட கணவர் எரிக் கிட்ட இருந்து கால் வருது. அது வந்த உடனே அவங்க போன் எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள போறாங்க. மணி காலையில 2 மணி ஆகுது. எரிக்கும் கால் பண்ணி ஆலிஸ் கிட்ட ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு 10 மணிக்கு ஏதோ ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக்ல ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு போல. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆலிஸ் ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியோட சோஷியல் மீடியா மேனேஜரா இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க போல. ஆனா பாவம் எரிக்கு தெரியாதுங்க. ஆலிஸ் அவரை சீட் பண்ணிட்டு அவ கூட வேலை செய்யற ஜான்ற ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. அடுத்த சீன்ல அவங்க 2 பேரும் அந்த ஹோட்டலை செக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்றாங்க. அவங்க கார்ல போயிட்டே இருக்கும்போது எரிக் கிட்ட இருந்து கால் வருது. அது ஆலிஸ் எடுக்க மாட்டாங்க. இப்ப நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆலிஸுக்கு குழந்தை நிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. இருந்தாலும் அவளோட ஹஸ்பண்ட் எரிக் ரொம்பவே சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. கார்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பெட்ரோல் கம்மியா இருக்கிற மாதிரி இண்டிகேஷன் வருது. ஜான் ஆலிஸ் கிட்ட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நேத்து தான் நான் டேங்க் ஃபில் பண்ணேன், எப்படி எம்டி ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலையா அவங்க போற வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷன் வருது. அவங்கள வண்டியை திருப்பி அதுல பெட்ரோல் போடலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஜான் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுல பிஸியா இருந்துட்டு இருக்கும்போது ஆலிஸ் அங்க இருந்து ஒரு கடைக்குள்ள போய் காஃபி வாங்கிட்டு இருக்கா. அதே சமயம் நமக்கு அந்த காரோட அடியில காட்டும் போது ஃபியூல் டேங்க்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்கு. இதனாலதாங்க அந்த கார்ல பெட்ரோல் சீக்கிரமா காலி ஆயிருக்கு. அந்த கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு பெரிய விளம்பர பலகை இருக்கு. அதுல காட் இஸ் நோவேர்னு போட்டிருக்கு. கடைக்குள்ள ஆலிஸ் எடுத்த காஃபிக்காக காசு கொடுக்கலான்னு கவுண்டருக்கு போகும்போது அந்த கவுண்டர்ல யாருமே இல்ல. சோ அவளும் காசை கவுண்டர் மேலேயே வைக்கிறா. அதே சமயம் அந்த கவுண்டர்ல ஒரு மோசமான விஷயத்தை ஆலிஸ் பாக்குறா. பின்னாடி இருந்த செவுத்துல ஒரே ரத்த கரையா இருக்குங்க. அதை பார்த்துட்டு அவளும் கதவை திறந்து வெளியே போலான்னு நினைக்கும் போது எங்க இருந்தோ வந்து ஒரு புல்லட் அவ கையிலேயே படுது. அது மட்டும் இல்லாம வரிசையா சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆலிஸும் எப்படி தவழ்ந்து போய் மறைவுல உட்காந்துக்கிட்டு உதவிக்காக அந்த கடையில கத்துறா. ஆனா யாரும் அவளுக்கு உதவி செய்யற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம வெளியே ஜான் கார்ல சத்தமா மியூசிக் போட்டு கேட்டுட்டு இருக்கிறதுனால ஆலிஸ் கத்துற சத்தமா அந்த ஆளுக்கு கேட்கலங்க. ஆலிஸ் தன்னோட அடிப்பட்ட கையில ஒரு துணியை எடுத்து கட்டிக்கிட்டு மெதுவா வெளியே எட்டி பார்க்கும்போது சட்டனா ஒரு புல்லட் வந்து அவளை மிஸ் பண்ணிட்டு போய் பக்கத்துல அடிக்குது. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது அந்த கடைக்கு வெளியே இருந்த பில் போர்ட்ல இருந்து தான் அந்த ஸ்னைப்பர் சுடுறான்னு சொல்லிட்டு. இப்ப ஆலிஸ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கா. அவளால கொஞ்சம் கூட நகர முடியாது. அவன் எங்க இருந்து சுடுறான்னு தெரியல. பத்தாதுக்கு அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் ஜான் தான். ஆனா அவனுக்கும் உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்ப ஆலிஸ் தன்னோட போனை ரீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு தவழ்ந்து அந்த போன் கிட்ட போகிறா. அந்த போன் அவ எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த ஸ்னைப்பர் சிங்கிள் ஷாட்ல அந்த போனை தூளாக்கிறான். இப்ப ஆலிஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கும்போது அந்த கடைக்கு பின்பக்கமா ஒரு எக்ஸிட் டோர் இருக்கிறத அவ கண்டுபிடிக்கிறா. அந்த சமயத்துல திடீர்னு ஏதோ ஒரு குரல் அந்த கடைக்குள்ள கேக்குது. இவ்வளவு எங்க இருந்து வருதுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிசப்ஷன்ல இருந்த அந்த டேபிள்ல ஒரு வாக்கி டாக்கி இருங்க. அதுலதான் அந்த குரல் கேக்குது. ஆனா அதை எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த டெஸ்க் நேரா அந்த ஸ்னைப்பரோட ரேஞ்சில தான் இருக்கு. இதனால ஆலிஸ் ஒரு பிளான் பண்றா. அது என்னன்னா அந்த ஷெல்ஃப்ஸ்ல இருந்து சில சிப்ஸ் பேக்கெட் எல்லாம் தூக்கி போடும்போது அந்த ஸ்னைப்பரும் அந்த சிப்ஸ் பேக்கெட்டை சுடுறான். இந்த நேரத்தை பயன்படுத்தி அவளை ரொம்ப சாதுரியமா அந்த வாக்கி டாக்கியை எடுத்துறா. எடுத்தவ அந்த வாக்கி டாக்கில ஒரு ஆள் கிட்ட தயவு செஞ்சு போலீஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சும் போது அந்த ஆள் அவகிட்ட என் மனைவி அமிலியா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதே சமயம் ஜான் வெளியே கார்ல மறுபடியும் ஃபியூல் டேங்க் எம்டின்ற சிக்னலை பார்த்துட்டு அவனும் காருக்கு அடியில குனிஞ்சு பார்க்கும் போதுதான் அவன் ஃபியூல் டேங்க்ல ஃபியூல் லீக் ஆயிட்டு இருக்கிறதே கவனிக்கிறான். உள்ள போன ஆலிஸ் ரொம்ப நேரமா வெளியே வராதனால அவன் அந்த கடைக்குள்ள போய் ஆலிஸை பாக்கிறதுக்காக போறான். துரதிருஷ்டவசமா அவன் ஆலிஸை பார்த்த உடனே அந்த ஸ்னைப்பர் அவனோட கழுத்திலே சுட்டுறாங்க. கீழே விழுந்தவன் ஆலிஸ் கிட்ட உதவிக்காக கெஞ்சிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த ஸ்னைப்பர் அவன் தலையிலேயே சுட்ட உடனே அவன் அங்கேயே இறந்து போறான். அதுக்கப்புறம் ஆலிஸ் மறுபடியும் அந்த வாக்கி டாக்கிய ஒரு மாப் ஸ்டிக்கை வச்சு எடுத்துட்டு அவன் அந்த ஆள் கிட்ட அவளோட பேரையும் அந்த மினி மார்க்கெட்ல இருந்த கண்டிஷனையும் சொல்றான். அந்த ஆள் மறுபடியும் ஆலிஸ் கிட்ட அமிலியாவை பத்தி கேட்கும் போது அப்படி யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸும் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட அவனும் போலீஸுக்கு கால் பண்ணிட்டு ஆலிஸ் கிட்ட கவலைப்படாத, இன்னும் 1/4 மணி நேரத்துல போலீஸ் இங்க வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே ஆலிஸும் அதை கேட்டு அடறாங்க. ஆனா இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது.
அந்த வாக்கி டாக்கில பேசிட்டு இருந்தவன் திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஆலிஸ் கிட்ட நான் தான் ஜானை சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவன் ஆலிஸ் கிட்ட இப்போ நீ என் கூட பேசலினா நான் இறங்கி அந்த கடைக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ரொம்பவே டென்ஷன்ல இருக்கிற ஆலிஸும் அந்த கடையை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த கடைக்கான லைட் சுவிட்ச் எல்லாம் இருக்கிறத கவனிக்கிறான். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணா இந்த ஸ்னைப்பரால சுட முடியாது அப்படின்றது அவளுக்கு தெரியுது. இதனால அவன் அந்த கடையில இருந்து சில பொருட்கள்லாம் எடுத்து அந்த லைட் சுவிட்சை நோக்கி தூக்கி அடிக்கிறான். ஆனா அந்த ஐடியா வேலை செய்யற மாதிரி தெரியலங்க. அப்பதான் ஆலிஸ் இன்னொரு விஷயத்த நோட் பண்றா. அவ சாஞ்சிட்டு இருந்த ஷெல்ஃபு கீழே வீல் இருக்கு. இவளும் அந்த ஷெல்ஃபை மெதுவா நகர்த்தும் போது அந்த ஸ்னைப்பரும் விடாம அந்த ஷெல்ஃபை சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த லைட் சுவிட்ச் கிட்ட போய் அதை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒளிஞ்சுக்கிறா. சில நேரத்துக்கு அப்புறம் ஆலிஸ் அந்த ரேடியோவை வச்சு வேற யாருன்னா கனெக்ட் ஆவாங்களான்னு சொல்லி ட்ரை பண்றா. ஆனா அந்த கால் நேரா அந்த ஸ்னைப்பருக்கு தான் கனெக்ட் ஆகுது. அப்பதாங்க அந்த ஸ்னைப்பர் அந்த ரேடியோல இந்த ரேஞ்சில வேற யார்கிட்டயும் ரேடியோ கிடையாது, அதனால நீ எங்க கால் பண்ணாலும் அது எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றான். அந்த சமயம் தான் ஆலிஸ் ஒரு லேடி இறந்து கிடக்கிறத பாக்குறா. அது யாருன்னு பார்த்தா அதுதாங்க அமிலியா. அந்த ஆள் ரேடியோல ஆலிஸ் கிட்ட என் பொண்டாட்டி என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தன் கூட சுத்திட்டு இருந்தா அவளையும் நான் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஆலிஸுக்கு பயம் வந்துருது. ஏன்னா இவளும் தானே அவ புருஷனை ஏமாத்திட்டு இருக்கா. ஆலிஸ் என்ன நினைக்கிறானா, ஒருவேளை இதனாலதான் நம்மள அவன் டார்கெட் பண்றானோன்னு நினைக்கிறா. இல்ல எதர்ச்சியா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து டக் அப்படின்னு ஒருத்தன் வெளியே வரான். அவன் அந்த கடைக்குள்ள வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அமிலியாவை தேடி வராங்க. அவனை பார்த்த உடனே ஆலிஸ் அவன்கிட்ட யோ கீழே குனிஞ்சு உக்காரியா, ஒரு ஸ்னைப்பர் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சுட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. இவன் தான் அமிலியா கூட இல்லீகல் அஃபேர் வச்சிட்டு இருந்தான்னு ஆலிஸ் நினைக்கிறா. இப்போதைக்கு தப்பிச்சா போதும் சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட உங்ககிட்ட போன் இருந்தா தயவு செஞ்சு போலீஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த ஆளு போனை கார்லயே விட்டுட்டு வந்துடுறான். அப்ப ஆலிஸ் டக் கிட்ட உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அமிலியாவை அவளோட புருஷன் சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஷாக் ஆகி ஆலிஸ் கிட்ட அமிலியாக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்ற விஷயத்த சொல்றாங்க. அந்த ஆள் இப்போ ஆலிஸ் பக்கத்துல வந்த உடனே ஆலிஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த ஆள் கடைக்குள்ள வந்ததுல இருந்து அந்த ஸ்னைப்பர் ஒரு புல்லட் கூட சொல்லல. இதனால அவ ஒருவேளை டக் தான் கொலைகாரனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஆனா அந்த ஆளு ஆலிஸ் கிட்ட நீ நினைக்கிற மாதிரி கொலைகாரன் நான் கிடையாதுன்னு கிளியரா சொல்லிடுறாங்க. அவன் ஆலிஸ் கிட்ட நானும் அமிலியாவும் ஒன்னதான் வேலை பாக்குறோம், அவளை பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். இப்ப ஆலிஸுக்கு யார் சொல்றதை நம்புறதுன்னே புரியாம நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து சந்தேகமா இருந்துகிட்டே டக் கிட்ட அந்த கில்லர் கிட்ட பேச சொல்லி அந்த வாக்கி டாக்கிய குடுக்கறா. அவனும் பேசுறான். ஆனா அந்த கில்லர் எதுவுமே ரிப்ளை பண்ணல. இப்ப இவன் தானே அந்த கொலைகாரன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆலிஸ் அவன்கிட்ட நீ போய் கார்ல இருக்கிற போன்ல போலீஸுக்கு போன் பண்ணு, நான் அந்த ஸ்னைப்பரை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச வரையும் ட்ரை பண்றேன், அப்பதான் நீ அந்த கொலைகாரன் இல்ல நான் நம்புவேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆளுக்கு அங்க இருந்து நகர்றதுக்கே பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆலிஸ் அவன்கிட்ட பயப்படாம போ, அவனை நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன்னு சொல்றாங்க. டக்கும் ஆலிஸ் சொல்ற மாதிரியே கார்ல போயிட்டு போன் எடுக்கும் போது அவனை அந்த ஸ்னைப்பர் சுட்டு கொண்டுறான். அது மட்டும் இல்லாம அவன் போனையும் சுட்டுறான். அப்படின்னா இவ்வளவு நேரம் அந்த ஆள் உண்மையை தாங்க பேசிட்டு இருந்தான், அந்த ஆள் ஸ்னைப்பர் கிடையாது. அந்த சத்தத்தெல்லாம் கேட்ட ஆலிஸும் அநியாயமா ஒருத்தனை கொன்னுட்டுமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. பத்தாவதுக்கு அவளுக்கு தப்பிக்க இருந்த ஒரே ஒரு வழியும் அவ சொதப்பிட்டாங்க. மறுபடியும் அந்த ஸ்னைப்பர் அந்த ரேடியோல ஆலிஸ் கிட்ட நீ எவ்வளவு பெரிய கொலைகாரி தெரியுமா, அந்த ஆளை ஒரு சூசைட் மிஷன் மாதிரி வெளியே அனுப்பி அவனை அநியாயமா கொன்னுட்ட, உனக்கு நல்லா தெரியும் அவன் பழைக்க மாட்டான்னு அப்படின்னு ஆலிஸ் கிட்ட சொல்லிட்டு எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும், நீ ஒரு பெரிய மருந்து கம்பெனியோட சோசியல் மீடியா மேனேஜரா தானே இருக்க, உனக்கு அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரியாது, இருந்தும் நீ மக்கள் கிட்ட இதெல்லாம் விக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஆலிஸ் அவங்கிட்ட இங்க பாரு என் கம்பெனில மருந்து செய்யறாங்க, நான் ஒரு சோசியல் மீடியா மேனேஜர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்னைப்பர் ஆலிஸ் கிட்ட நீ செய்யறது இன்னும் மோசமான வேலை தெரியுமா, மக்களை ஏமாத்தி அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றவ தானே நீ, அது மட்டும் இல்லாம இத்தனை மக்களை ஏமாத்தி தானே ப்ரொமோஷன் எல்லாம் வாங்கி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க, நீ கண்டிப்பா சாக வேண்டியவதான் அப்படின்னு சொல்றான். நீ ப்ரொமோஷன் வாங்குறதுக்காக ஒரு வேலை செஞ்ச தெரியுமா, ஒருத்த வேலை தப்பா பழி போட்டு அவனை வேலையை விட்டு தூக்குன, அவனுக்கு வேலை போய் தன்னோட உடம்பு சரியில்லாத குழந்தைய பாத்துக்கிறதுக்கு கூட காசு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டான், அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் இதே மாதிரி ஆலிஸ பேசியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆலிஸ் அந்த கவுண்டர் பக்கத்துல நிறைய கொடைகளை பார்த்து அதை வச்சு எதனா பண்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஆலிஸுக்கு இந்த ஸ்னைப்பர் யாருன்னே தெரியல. கண்டிப்பா அவன் அமிலியாவோட ஹஸ்பண்டா இருக்க முடியாது, ஏன்னா டக்கும் சொல்லிட்டான். ஒருவேளை இவளால பாதிக்கப்பட்டவனா இருப்பானா அப்படின்னு யோசிக்கிறா. புருஷனை சீட் பண்ற பெண்கள் எல்லாம் கொலை பண்ற மாதிரியும் பேசுறான். இதனாலதான் நம்மள டார்கெட் பண்ணிருப்பானோ அப்படின்னு நினைக்கிறா. இல்ல எதர்ச்சியா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு போனோம் நினைக்கிறா. பாவம் அவன் மண்டைக்குள்ள என்னென்னவோ தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு. அவன் அந்த வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்கும் போதே ஆலிஸ் அந்த கொடையெல்லாம் விரிச்சு லைனா வச்சிட்டு இருக்கா. இதை நோட் பண்ண அந்த ஸ்னைப்பரும் சராமரியா அந்த கடையை நோக்கி சொல்றான். ஆலிஸ் எப்படியோ அதிர்ஷ்டவசமா அந்த எக்ஸிட் டோர் பக்கத்துல வந்துடுறா. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த டோர் லாக் ஆயிருக்குங்க. இதனால அவன் அந்த லாக்கை உடைக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து அந்த லாக்ல அடிச்சு உடைக்கலாம் ட்ரை பண்றா. ஆனா அது உடையவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ பார்க்கும்போது யாரோ ஒரு ஆளு வந்து அந்த கேஸ் ஸ்டேஷன்ல காரை நிறுத்திட்டு பெட்ரோல் போடுறான். துரதிருஷ்டவசமா அவனோட கிரெடிட் கார்டு வேலை செய்யாதனால
அவனும் கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த ஸ்னைப்பர் அந்த ஆளை சுடல. ஏன்னா இவன் செய்யற கொலைகளை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் அவன் சுடுவான் போல இருக்கு. இப்ப ஆலிஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த ஸ்னைப்பர் கிட்ட, இங்க பாரு ஏற்கனவே நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு குழந்தையே தங்க மாட்டேங்குது, அதனால ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, என் புருஷனும் என் கூட இருப்பானான்னு கூட தெரியாது, ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சுறா. ஆனா அவ ஆச்சரியப்படுற மாதிரி அந்த ஆளு, நீ ஏற்கனவே உன் ஹஸ்பண்டை ஏமாத்திட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்ன மாதிரி பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் ஒரு போலீஸ்கார் அந்த கேஸ் ஸ்டேஷனை நோக்கி வர்றதை பார்த்துட்டு அவளும் அந்த காரோட அட்டென்ஷனை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றா. ஆனா அந்த கார் அந்த கேஸ் ஸ்டேஷனை தாண்டி போயிடுது. இப்போ அந்த போலீஸ்கார் வந்ததுனால அந்த ஸ்னைப்பரும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். இந்த நேரத்தை பயன்படுத்தி ஆலிஸ் அந்த கடையை விட்டு வெளியே வந்து ஜானோட கார் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. அதே சமயம் அந்த ஸ்னைப்பர் வாக்கி டாக்கில எங்க இருக்கன்னு ஆலிஸ கேட்டுட்டே இருக்கான். அவ அந்த காருக்குள்ள ஏறலாம்னு நினைக்கும் போது அந்த ஸ்னைப்பர் ஆலிஸை நோக்கி சராமரியா சுடுறான். அவளும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் அந்த கடைக்குள்ள போறா. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த முறை அவ கால்ல குண்டு பட்டுடுது. வலி தாங்க முடியாத ஆலிஸும் கதறிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்தை எழுதி எழுந்தவளும் அடிப்பட்ட அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறா. இப்போதைக்கே பிளட்டும் ஸ்டாப் ஆயிடுது. அந்த ஆளும் வாக்கி டாக்கில மனித நேயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த கடையில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுக்கும் போது ஹென்ரின்னு ஒருத்தனோட சட்டையை அங்க பாக்குறா. அது மட்டும் இல்லாம அவனோட சில பொருட்களும் இருக்கு. அந்த கடையில இருந்து அவனை வேலையை விட்டு துரத்திருக்காங்க போல. சோ அந்த ஸ்னைப்பர் இவனா கூட இருக்கலாம். ஆலிஸ் உடனே அந்த கடையில இருந்து ஒரு ஆக்ஸா எடுத்து அந்த பேட்லாக்கா அறுக்க ஆரம்பிக்கிறா. அவ அதை அறுத்துட்டு இருக்கும் போது அவ கைய வேற கொஞ்சம் அறுத்துக்கிறாங்க. ஆலிஸ் அந்த ரேடியோல அவன் கிட்ட, என்ன கொன்னுட்டா மட்டும் உன்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் பேரை ஹென்ரின்னு சொல்லி கூப்பிட்டு அவனை வெறுப்பத்தெல்லாம் ட்ரை பண்றா. ஆனா அதுக்கு அந்த ஆளு யாரு ஹென்ரி அப்படின்னு கேக்குறான். சில நேரத்துக்கு அப்புறம் வேற ஒரு காரு அந்த கேஸ் ஸ்டேஷன்ல பெட்ரோல் போடுறதுக்காக வருது. ஒரு வயசானவர் வந்து அந்த கார்ல பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல ஜானோட காரை பார்த்துட்டு அதுக்குள்ள ஜானோட டெட் பாடியும் பாத்துறாரு. இதனால அலர்ட் ஆன அந்த ஸ்னைப்பரும் உடனே அந்த ஆளை சுட்டுறான். நிலைமையை இன்னும் கொடூரமாக்குற மாதிரி அந்த ஆளோட வைஃபும் வெளியே வந்து பார்க்கும்போது ஆலிஸ் அந்த லேடியை ஒளிஞ்சுக்க சொல்றா. ஆனா பாவம் அந்த லேடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்னைப்பர் அந்த லேடியும் சுட்டுறான். பரிதாபமா அந்த கப்புள் ரெண்டு பேருமே கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போறாங்க. அந்த ஸ்னைப்பர் ஆலிஸ் கிட்ட, நீ நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியுமா, தயவு செஞ்சு நீ ஒரு குழந்தைய பெத்து அதையும் உன்ன மாதிரியே ஆக்கிடாத அப்படின்னு சொல்ல உடனே ஆலிஸ் கட்டுப்புல அந்த ஆள் கிட்ட, உன்ன மாதிரி நான் கிடையாதுடா, ஐந்தாங்குழி மாதிரி இருட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு அப்பாவிங்க எல்லாம் சுட்டு கொள்றிய, நீ என்ன உன் கூட கம்பேர் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த சமயம் ஆலிஸ் என்ன நோட் பண்றானா, அந்த கப்பல் வந்த காருக்குள்ள சிண்டின்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு அவங்க தாத்தா பாட்டி இறந்ததை பார்த்து பயந்து போய் அந்த காருக்குள்ளே இருக்கா. இதை பார்த்து அதிர்ச்சியான ஆலிஸும் அந்த கில்லர் கிட்ட, தயவு செஞ்சு அந்த அப்பாவி குழந்தைய கொன்னுடாத அப்படின்னு சொல்லும் போது, அந்த குழந்தைய கொல்லணும்னா நான் எப்போ கொண்டு இருப்பேன், நீ மூடு அப்படின்னு சொல்றான். சரி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், அந்த குழந்தைக்காக உன்னோட உயிரை நீ தியாகம் பண்ணுவியா அப்படின்னு அவன் கேட்கும்போது, கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் சொல்றான். சரி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உனக்கு 2 நிமிஷம் டைம் இருக்கு, அந்த குழந்தைய எப்படியாவது இங்க இருந்து ஓட வச்சிரு அப்படின்னு சொல்றான். ஆலிஸ் அந்த குழந்தை கிட்ட ரோட்டு பக்கமா ஓடுன்னு சொல்லி எழுதி காட்டும் போது அந்த குழந்தைய இறங்கி ரோட்டு பக்கம் போறா. ஆனா பாவம் சின்ன குழந்தைல பயந்து போய் மறுபடியும் ஆலிஸ் கிட்டே வந்துடுறா. இருட்டுல போய் தனியா ரோட்டு பக்கம் ஓட முடியுமா, அதனாலதாங்க அந்த குழந்தை பயந்து போய் இதை செஞ்சிடறா. இப்ப வேற ஆப்ஷனே இல்லாத ஆலிஸும் அந்த கடையோட மெயின் டோரை பிளாக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பேட்லாக்க ஆக்ஸா வச்சு அறுக்க ஆரம்பிக்கிறா. அதே சமயம் அந்த கொலைகாரனும் அந்த பில் போர்ட்ல இருந்து இறங்கி வந்து அந்த கடையை நோக்கி வந்துட்டு இருக்கான். வழியா ஆலிஸும் அந்த பேட்லாக்க அறுத்துட்டு அங்கிருந்து வெளியே போலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஷட்டர் டோர் இருக்கு. இதை பார்த்து ஆலிஸும் அதிர்ச்சி ஆயிடுறா. இப்ப அவளுக்கு வேற வழி இல்லாம அந்த கொலைகாரனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சிண்டிய ஒரு இடத்துல ஒளிச்சிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு ஒரு வெப்பன் மாதிரி ரெடி பண்ணிக்கிறா. இப்ப அந்த ஸ்னைப்பரும் அந்த கடைக்குள்ள வந்து ஆலிஸ தேடிட்டு இருக்கான். அவன் கடைக்குள்ள இருந்துட்டு ஆலிஸ் கிட்ட பேசுறாங்க. இப்ப நான் யாருன்னு சொல்லு, ஏமாத்தப்பட்ட உன்னோட ஹஸ்பண்ட் அனுப்பிச்ச ஒரு ஆளா, இல்ல உன்னோட திருட்டுத்தனத்தால வேலை இழந்தவனா, இல்ல நீ சொல்லி வித்த மருந்த சாப்பிட்ட ஒரு குழந்தைய இழந்த ஒரு அப்பாவா, நான் யார் வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆலிஸ கண்டுபிடிச்சிட்டு தான் நினைச்சு பார்க்கும்போது திடீர்னு பக்கத்துல இருந்து வந்த ஆலிஸ் ஒரு ராட அவனோட இடுப்புலயே குத்திடுறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அவன் சாகற மாதிரி தெரியல. அவன் ஆலிஸ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல ஆலிஸ் அவன் மூஞ்சில இருக்கிற மாஸ்க கழட்டுறதுக்கு ட்ரை பண்றா. இந்த சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த சிண்டியும் பாத்துக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு கன்ஃபயர் சத்தம் கேக்குது. ஆலிஸும் தரையில விழும்போது அந்த பொண்ணு ஆலிஸ் இறந்துட்டதான் நினைக்கிறா. அப்ப அந்த கொலைகாரனும் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக தேடி போய் சிண்டியும் கண்டுபிடிச்சிடறான். அவன் தன்னோட மாஸ்க கட்டி அந்த குழந்தை கிட்ட அவன் யாருன்னு காட்ட நினைக்கும் போது பின்னாடி இருந்து வந்த ஆலிஸ் அவனை தாக்க ஆரம்பிக்கிறா. அவ தன்னோட மொத்த சக்தியும் பயன்படுத்தி ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு அவனை பயங்கரமா தாக்குறான். அவனும் எழுந்துக்க ட்ரை பண்றான். ஆனா ஆலிஸ் விடுற மாதிரி தெரியல. அவனை அடிச்சு நாக் அவுட் ஆக்கிடுறான். அவன் அந்த ஆளை அந்த ஷட்டர் டோருக்கு நேரா போய் படுக்க வச்சுட்டு அவனோட மாஸ்க கட்டி அவன் யாருதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அதை அவ செய்யறதுக்குள்ள இந்த ஷட்டர் டோர் அப்படியே அவன் மூஞ்சி மேல பிரஸ் பண்ணி அவன் தலை முழுக்க நசுங்கி போயிடுது. இனிமே யாராலையும் இந்த ஆளை அடையாளம் காண முடியாது. பிரச்சனை என்னன்னா ஆலிஸால இவன் யாருன்னு இப்ப கண்டே பிடிக்க முடியல. பத்தாவதுக்கு அவனோட மோட்டிவ் என்னன்னு நமக்கு யாருக்கும் தெரியல. இதுதாங்க இந்த படத்தோட பெரிய மிஸ்டரி. ஆலிஸும் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் இழந்து
நடந்து போய் அங்கேயே அப்படியே உக்காந்துக்கிட்டு ஸ்லோவா இறந்து போயிடுறான். இந்த கொடூரமான விஷயத்தை எல்லாத்தையும் அந்த குழந்தை சிண்டி பாத்துட்டு இருக்கா. படத்தோட கடைசி சீன்ல அந்த சின்ன பொண்ணு சிண்டி அந்த கடையை விட்டு வெளியே வந்து அந்த ரோட நோக்கி நடந்து போறா. காலையில சூரியன் உதயமாகும் போது அந்த கொடூரமான இன்சிடென்ட்ல இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு குழந்தை அவ அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளை காணிச்சுக்கிட்டே அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூட விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.